என் சீமை அரசி வீரமங்கை வேலுநாச்சியார் வருகிறார் வருகிறார் வருகிறார். கார்த்தி தோயிடா தாங்கள் அழைத்து நாம் மறுப்பதா? நம் அரசரை கொலைத்தனமாக மறைந்திருந்து கொன்ற ஜோசப் மில் நாட்டிற்கு திமிராக வழங்குகிறார்கள். மக்களை தொல்லை பட கொடுக்கிறார்கள். சிவகங்கை சீமையில் ஆங்கிலேயர் அதிகார சங்கிலியால் கட்டுண்டு கிடக்கிறது. மக்கள் மனதில் கோபம் நீர் பூத்து நெருப்பாக உள்ளது. தாய்ப்பசுவை பிரிந்த கன்று போல் பிரிவால் மக்கள் தவிக்கிறார்கள். சிவகங்கை சீமையின் எதிர்காலம் உங்கள் கையில் தான் உள்ளது. மன்னர் முத்து வருகநாதனை எரித்த அக்னி அணைந்து விடவில்லை, அணைந்து விடவில்லை. என் நெஞ்சில் நெருப்பா எரிந்து கொண்டிருக்கிறது. மன்னரை கொன்ற வெள்ளை பரங்கியர்களை படுத்தியிருக்கும் வரை அணையாது. நாட்டுக்கு சுதந்திரம் வாங்காமல் மக்களை வீசாமல் உறங்க மாட்டேன். கோலம் இனம் போலே பூமி முகம் பார்த்து திரியும் கோலைகள் அல்ல. புலியை முரத்தால் அடித்து விரட்டிய வீர தமிழச்சி மரபில் வந்த நாம் தாய் மண்ணை கை வைத்தவர்களை தக்க பாடம் புகட்ட வேண்டும். சூதுமதியால் கொல்லப்பட்ட அதே காளையர் கோவிலில் வெள்ளை பரங்கியர்களின் தலைக்கடைகள் போல உருள வேண்டும். சிவகங்கை சீமையில் மீண்டும் கண்மான் கொடி பறக்க வேண்டும். மறுசலை படை தயாராகும். தாயே, நீங்கள் கூறுவது அத்தனை உண்மை. ஆனால் நம் வீரத்தை மட்டும் நம்பி களம் இருக்க கூடாது. இந்த முறை மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறோம். இல்லை இல்லை, புலி பதுவது பயத்தாகல்ல, பாயத்தான். நாம் படையை கூட்ட வேண்டும். நவீன ஆயுதங்களை வாங்க வேண்டும். மேலும் ஆங்கிலேயர் படையினர் தீவிரமாக தேடினார்கள். உடனே விருப்பாச்சி பட்டைக்கு செல்ல வேண்டும். கோபாலிடம் ஆலோசனை. சரி, உடனே மூன்று வார்த்தை தெரியாதது பயம், மூன்று வார்த்தை தெரிந்தது வீரம். நன்றாக பேசுகிறார்களே. நாட்டில் நிலைமை எப்படி உள்ளது? பஞ்சமும் பட்னியும் தலைவிரித்தாடுகிறது. சரி, ஆங்கிலேயர்கள் என் மீது தீவிரமாக செலுத்தியுள்ளார்கள். விசாரிக்கலாம். நீ எச்சரிக்கையாக இருப்பதே அடுத்தது. சொல்லவில்லை என்றால் உன் கைகள் துண்டிக்கப்படும். சொல்ல மாட்டேன். ஓ அப்படியா? அப்படி என்றால் வெட்ட வேண்டிய உன் கைகள் அல்ல, உன் தாலையை. வாங்கள் வாங்கள், வேலுநாச்சியார் என்ன வருகிறேன். என்ன வந்துள்ளீர்கள்? ஆங்கிலேயர்கள் என் மீது தீவிரமாக தேடிக் கொண்டுள்ளார்கள். அதற்கு பயிற்சி எடுக்க இடம் தேவைப்படுகிறது. இங்கு இடம் உண்டா? உங்கள் விருப்பமாக இங்கு இருக்கலாம். சரி, நன்றி. ஹைதர் அலிக்கு 3 முறை ஓலை அனுப்பினேன். திரும்ப எந்த தகவலும் வரவில்லை. அதற்கு திண்டுக்கல் கோட்டையில் இருப்பதாக ஒரு தகவல். நேரடியாக சென்று அவரை பார்த்து பேசிக்கொண்டு வருகிறேன். ஓ, இந்த சீன் எல்லா காலையும் வெட்டி வாங்கி கோட்டைக்குள்ள போய் இந்த வெள்ளக்கணி இடையில வரும். கோட்டைக்குள்ள போய் எல்லாத்தையும் வெட்டி அங்கே இருக்க. ஏய் ஹே இஸ்லாம் அலைக்கும் சலாம். 3 முறை ஓலை அனுப்பினேன். திரும்ப எந்த தகவலும் வரவில்லை. எதற்காக? ஆங்கிலேயர்கள் என் மீது போர் எடுத்து வருகிறார்கள். அதற்கு நவீன ஆயுதங்கள் தேவைப்படுகிறது. ஆங்கிலேயர்கள் உங்களுக்கு மட்டும் எதிரல்ல, எங்களுக்கும் தான். நீங்கள் போராடுவது உங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் தான். இப்பொழுதே உங்களிடம் 500 துப்பாக்கிகள், 12 பீரங்கிகள், 5000 படை வீரர்களை அனுப்பி வைக்கிறேன். இதில் என் மகன் திப்பு சுல்தான் தலைமையேற்று வருவார். திப்பு சுல்தான் தாயை ஆங்கில ஆயுத கிடங்கு அழிக்கப்பட்டது. இதில் கூலி வீர மரணம் அடைந்தது.
நவீன் வந்து முரசு கட்டுங்கள். Please leave me. தெலுங்கு, மலையாளம், all 7 language. Other languages. தாயே, இவன் அறம் தவறியவன், நம் அரசரை கொன்றவன், தலையை சீவின் காலில் காணிக்கையாக வைத்து வேண்டாம், இவன் தலையிலிருந்து மண்ணை